வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகையோட பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் எத்தகைய ஒரு பலாபலன்களாக இருக்க போது கடகராசிக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அப்படி இருக்கும் பொழுது நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அந்த ஒளி தத்துவ பிரகாரம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பையும் எந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஜோதிட ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கை மாற ஒரு பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், கடகராசிக்கு இதுவரை குரு 12ஆம் இடத்திலிருந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருந்தது. எப்படின்னா 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விரயங்களும் நிறையா செய்வோம். சுப விரயங்கள் நிறையா செய்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்கம் வருமானம் இல்லாமல் விரயங்கள் செய்ய முடியாது. அப்படிங்கன்னா வருமானமும் இருந்தது ஒரு பக்கம். 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வருமானமும் ஒரு பக்கம் வந்தது. அதே மாதிரி செலவுகளும் போய்கொண்டிருந்ததுங்கிறது சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் குறையும். நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அதிகமாக நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். தேவையற்ற செலவுகள் அதிகமாக தீர்க்கமாக யோசிக்காமல் சில விஷயங்கள் செய்து அதனால விரயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறது, இஎம்ஐ என்ன இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு கூட தெரியாமல் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் ஏதோ ஒரு டைமில் ஆரம்பித்தது நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக ராசிக்குள்ளே வரும்பொழுது நமக்கு பல்ப் எரிஞ்சிரும். எது மாதிரி எரிஞ்சிரும்? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி தேவையற்ற செலவுகளால் செய்து நம்ம உழைப்பையே நாமளே வீணாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினரும் ஆகிய கடகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் 2025 ஜூன் மாதத்திலேருந்து மே 2026 வரைக்கும் இந்த 10-11 மாதங்கள் நாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, உறவுகளாலும் சரி, வேலை தொழிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வேலை செய்கிறோம், நிறையா அலையிறோம், நிறையா ட்ராவல் பண்ணுறோமே ஒழிய பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் வீடாகிய 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி கடன், வம்பு வழக்குகள், தேவையில்லாத உறவுகளில் ஒரு அந்யோன்ய குறைவு, அது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமேல் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போன வருஷம் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு, போன வருஷம் நம்ம செஞ்ச சுப செலவுகளுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட், ப்ராஃபிட், வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு வருது. எப்பவுமே ராசிக்குள்ள குரு அது உச்ச குருவாக வரும்பொழுது நிறைய பேர் ராசிக்குள்ள குரு வரக்கூடாதுன்னு தவறான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குருங்கிறவர் சுப கிரகம், கடகராசிக்கு யோகஸ்தானாதிபதி, அதாவது ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார், சுப கிரகமாகவும் வரும்பொழுது இரட்டிப்பான நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான முயற்சிகள், தெளிவான திட்டங்கள், அது மாதிரி நம்ம செயல்பட்டு இதுவரை நம்ம தேவையற்ற சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சில தப்பாக அபத்தமாக பண்ணிகிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தை சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ணலாமே அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தோணும். ஸோ அது மாதிரியான சில வாழ்க்கை மாற்றங்கள், செயல் மாற்றங்கள், முயற்சி மாற்றங்கள் எல்லாம் செய்து அது மூலமாக நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு உடல்நிலை, நல்ல ஒரு பேர் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் குடும்பத்தினர் உள்ள குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயே கொஞ்சம் நல்லுறவு
பேணிச்சு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுகும் பொழுது நம்மளுடைய சோஷியல் லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யூ. உங்களை இப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ இவரா இந்த அளவுக்கு வந்துட்டாரா, ஓஹோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா யூ வில் பி டோட்டலி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். இது மாதிரி 2025 2026 மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ காலகட்டாயம் ஓடிட்டு இருக்கேன், ஒன்று செய்கிறேன், அன்னன்னைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மூலமாக வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல அமைதியான ஒரு மனசு, நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த படிப்பு நமக்கு ஒத்து வரும், அது மாதிரி நல்லாவே வளைஞ்சு உட்காந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு இந்த கடகராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது நம்ம நல்ல விஷயமாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு நினைக்கிறவங்க இப்போ அதை கிளியர் பண்ணுனா நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் நம்ம கிளியர் பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன், வேலையில் நல்ல மாற்றம், தொழிலில் அபிவிருத்தி, பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் நல்ல உறவு கொண்டாடக்கூடிய, நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்க வல்லதாக இந்த கடகராசிக்கு உச்ச குரு வருவது அருமையான விஷயம். 9ஆம் இடத்துலேருந்து சனி இருந்து தகப்பனார் சைட்லேருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேட்சப், அப்பாவோட தகப்பனார் வழியில் வரக்கூடிய அமைப்புலேயும் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. குரு சனியை பார்க்குறார் 9ஆம் இடத்தை. அதே சமயத்தில் 5ஆம் இடம் குழந்தைகள்னால பெரிய ஒரு ஒரு நற்செய்தியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறவங்க குழந்தைகள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க, குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், குழந்தைங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இப்போ அவங்க இருக்காங்கங்கிறதுனால ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை செல்வம் மூலமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்குள்ளேயே உச்ச குருவாக வந்து 13 மாதங்கள் வழிநடத்தக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல அமைப்பு. இதில் பாருங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் சிம்மத்துக்கு போய் 2ஆம் இடத்துக்கு அதிவக்கிரமாக போகிறார். அதுவும் பாருங்கள் வருமானத்துக்கு, குடும்பத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில மாநிலம் வெளிநாடு ட்ராவலிங் கொடுக்கும் இந்த இயர் எண்டில், அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு இருக்குது. பண விஷயங்கள் கொஞ்சம் புலக்காட்டங்கள் முதலோட கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஈவன் அதிவக்கிரமாக 2ஆம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓவராலாக ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்கள் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, லக்னம் என்ன, நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா பார்த்து உண்மையுமே துல்லியமான பலன்கள் தசாபுக்திகள் அடிப்படையிலையும் உங்கள் லக்ன அடிப்படையிலையும் நாம் பேசின இந்த கோச்சார குரு பயிற்சி அடிப்படையிலையும் கடகராசிக்கு உண்மையுமே நல்ல ஒரு துல்லியமான பலன்கள் தெரிந்து அது மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக பலன் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற எதிர்நீச்சல்கள் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.